Exercise 2.7 12th question. So before going to the question நம்ம வந்து என்ன பண்ணுங்கன்னா யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்களுடைய அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா we will send the notes and question papers to your mail. Question 12th என்ன கேட்டிருக்காங்க, if a, b, c are 3 consecutive terms of an AP. A, B, C அப்படின்றது 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஏபியில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபியில் அடுத்தடுத்த டேர்ம் போது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ எடுத்திருப்பாங்க, செகண்ட் டேர்ம் ஏ ப்ளஸ் டியாக இருக்கும், அண்டு தேர்ட் டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் 2D. இதுதான் ஏபியோடைய கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அண்டு எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்றது எக்ஸ் ஒய் ஜெட் ஆர் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி. இந்த எக்ஸ் ஒய் ஜெட்ன்றது ஜிபியோடைய 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவாக இருந்தால் ரெண்டாவது டேர்ம் ஏஆராக இருக்கும், மூணாவது டேர்ம் ஏஆர் ஸ்கொயராக இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாக இருக்குது, அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாக தான் இருக்கும். செகண்ட் டேர்ம் வந்து இந்த எக்ஸ் இங்கே ஏ இருந்தால் ஏஆர் வருது, அண்ட் ஏ இருக்கும்போது ஏஆர் ஸ்கொயர் வருது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாக இருந்தால் என்ன ஆகும், செகண்ட் டேர்ம் எக்ஸ்ஆர், தேர்ட் டேர்ம் எக்ஸ்ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி, இது கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. ஓகேங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு ஏ கமா பி கமா சி, இதுதான் வந்து ஆர் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். இந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா, let us take it as a கமா ஏ ப்ளஸ் டி செகண்ட் டேர்ம், அண்ட் தேர்ட் டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் 2D அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? ரெஸ்பெக்டிவ்லினா அடுத்தடுத்து வர்றது இதுக்கான இது அப்படின்னு சொல்கிறது. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் ஜெட் ஆர் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி. இங்கே ஏபின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இது கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக இருந்தால் என்னவா இருக்கும், கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் ஆஸ் எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், எக்ஸ்ஆர் செகண்ட் டேர்ம், எக்ஸ்ஆர் ஸ்கொயர்ன்றது நமக்கு தேர்ட் டேர்ம். இதுதான் வந்து ஜிபியில் ஃபர்ஸ்ட் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், இது ஏபியில் ஃபர்ஸ்ட் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, x பவரில் b மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு ஜெட் பவர் ஏ மைனஸ் பி அப்படின்றது 1ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ நமக்கு ஏபிசியோட வேல்யூஸ் தெரியும். ஏனா ஏ, பின்றது ஏ ப்ளஸ் டி, சின்றது ஏ ப்ளஸ் 2D, எக்ஸ்ன்றது எக்ஸு, ஒய்ன்றது எக்ஸ்ஆர், ஜெட்ன்றது எக்ஸ்ஆர் ஸ்கொயர். ஸோ நம்ம இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? லெட் ஹியர் இந்த இடத்துல என்ன, ஏவோட வேல்யூ ஏ அண்ட் பியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டி, அதாவது செகண்ட் டேர்ம். சின்றது தேர்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் ஏபியில் எப்படி இருக்கும், ஏ ப்ளஸ் 2D. அதே மாதிரி சிமிலர்லா எக்ஸுக்கு எக்ஸ் தான், ஜிபியில் ஒய், செகண்ட் டேர்ம் ஒய்ன்றது நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், எக்ஸ் இன்டூ ஆர், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ ரேஷியோ, அண்ட் ஜெட்ன்றது தேர்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம்னா என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ ஆர் ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர். இது நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், அந்த கொஷினை இங்கே எழுதிக்கணும். ப்ரூஃபு எல்ஹெச்எஸ், எல்ஹெச்எஸை வந்து ப்ரூஃப் பண்ணி ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரும், 1ன்னு எடுத்துகிட்டு வரணும். ரைட்டுங்களா? நவ் எக்ஸ் பவரில் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவரில் சி மைனஸ் ஏ இன்ட்டு ஜெட் பவரில் ஏ மைனஸ் பின்னு இருக்குது. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூஸ்லாம் இந்த பவர்ஸில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் பவர் பியோட வேல்யூ என்ன, ஏ ப்ளஸ் டிங்களா? ஸோ ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஆஃப் சி சொல்லியிருக்காங்க. ஸோ சியை மைனஸ் பண்ணும்போது மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும், மைனஸ் ஏ மைனஸ் 2Dன்னு கிடைக்கும், இன்டூ ஒய் பவரில் சி மைனஸ் ஏ, சின்றது என்ன, ஏ ப்ளஸ் 2D மைனஸ் ஏ, ஏவோட வேல்யூ ஏ தான், ஸோ மைனஸ் ஏ நம்ம எழுதிக்கலாம், இன்டூ ஜெட்டு, ஜெட்டுக்கு பவரில் ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஏனா ஆல்ரெடி ஏ தான், மைனஸ் பி, பியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டிங்களா, உள்ள மைனஸ் மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ் ஏ மைனஸ் டின்னு ஆகும். ஸோ இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ப்ளஸ் ஏ இந்த மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும், இந்த ப்ளஸ் ஏ இந்த மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். நவ் டியில் 2D போச்சுன்னா எக்ஸ் பவரில் மைனஸ் ஆஃப் டி, ஒரு ப்ளஸ் டி ஒரு மைனஸ் 2D, இன்டூ ஒய் பவரில் 2D இன்டூ ஜெட் பவரில் மைனஸ் ஆஃப் டி. ஸோ பவரில் மைனஸ் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், டினாமினேட்டரில் பாசிட்டிவில் எழுதலாம். ஸோ இதை வந்து எக்ஸ் பவர் மைனஸ் டியை 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் பாசிட்டிவ் டி ப்ளஸ் டின்னு எழுதலாம், இன்டூ ஒய் டு த பவர் ஆஃப் 2D இன்டூ ஜெட் பவரில் மைனஸ் டி இருக்குது, அதனால் 1 டிவைடட் பை ஜெட் பவர் டின்னு எழுதணும். நவ் நமக்கு எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, ஜெட்டோட வேல்யூ தெரியும். ஸோ இங்கே எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு வேல்யூஸ் எல்லாமே எக்ஸாக வந்திருக்கு. ஸோ த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் நம்மளுக்கு எக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் டி அப்படியே வச்சுக்கோங்க.
இன்ட்டு ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும் எக்ஸ்ஆர்னு தெரியும் சரிங்களா. அப்போ ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ஆர் பவரில் 2d இன்ட்டு 1 டிவைடட் பை ஜெட்டோட வேல்யூ எக்ஸ் ஆர் ஸ்கொயர்னு தெரியும். ஸோ எக்ஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் டு த பவர் டி, இங்கே டி இருக்குது அந்த டி போட்டுக்கணும். ஸோ 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் டி இன்ட்டு இந்த 2டியை உள்ள பவரில் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் பவரில் 2d ஆர் பவரில் 2d ஆகும். அப்போ எக்ஸ் பவரில் ஒரு 2d இன்ட்டு ஆர் பவரில் ஒரு 2d இன்ட்டு 1 டிவைடட் பை இந்த டியை உள்ளே கொண்டு வாங்க எக்ஸ் பவரில் டி ஆகும் இன்ட்டு ஆர் பவரில் 2d ஆகும். நவ் ஆர் பவர் 2d இந்த ஆர் பவர் 2d கேன்சல் ஆகிடும். மேலே என்ன இருக்கும் நியூமரேட்டரில் எக்ஸ் பவர் 2d இருக்கும் டிவைடட் பை எக்ஸ் பவர் டி இன்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் பவர் டி இருக்குது, 2 எக்ஸ் பவர் டி இருக்குது. ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னுக்கு ஃபார்முலா ஏ டு த பவர் ஆஃப் எம் பிளஸ் என். ரெண்டு பேஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இதோடைய பவர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் ஆகும். சிமிலர்லி ஃபார் டினாமினேட்டரில் நம்மளுக்கு ரெண்டு பேஸும் ஈக்குவலாக இருக்குது, பவர்ஸ் வந்து டி பிளஸ் டி என்ன ஆகும் 2d ஆகும். எக்ஸ் பவர் 2டியும் எக்ஸ் பவர் 2டியும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ஆன்சர் ஃபைனலி 1 ஆகும். இந்த ஆன்சர் 1ன்றது RHS. அவங்க அதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எடுத்தாச்சு, இதில் இருந்து சால்வ் பண்ணி அவங்க கொடுத்த RHS வந்துடுச்சு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடுங்க. தட்ஸ் இட்.